வெல்கம் டு சிபிசி கிளாஸ் 11th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 5th சாப்டரில் 5.1 எக்ஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ 5th ப்ராப்ளம்கான சொல்யூஷன். ஸோ இப்போ பாருங்களேன், சப்பசம் மசால்டாக போட்டுடலாம். இப்போ 4x + 3 இருக்கா, << 5x + 7. இப்போ எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் தள்ளுறேன், இந்த 4 இந்த பக்கம் தள்ளுறேன், இந்த 7 இந்த பக்கம் தள்ளுறேன், 3 - 7 ஆகிடும். இது வந்து 5x - 4x. எப்போவுமே நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த 5 எப்படி தள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அதையும் தள்ளலாம், எப்படி வேணால் போடலாம். ஆனால் ஆல்வேஸ் ட்ரை டு கீப் யுவர் எக்ஸ் டேர்ம்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்காமல் ட்ரை பண்ணிக்கோங்க. 5 - 4ன்னு இந்த பக்கம் மூவ் பண்ணால் தானே இப்போ வந்து 1 வரும். இதுவே 5 இப்படி போச்சுன்னா மைனஸ் வந்துடும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். -4 << 5 - 4னா எக்ஸு. ஸோ என்ன சொல்கிறாங்க, என்னோடய எக்ஸு வேல்யூ வந்து -4 விட பெருசாக இருக்கணும். ஓகே, ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து -4 விட பெருசாக என்ன வேணால் இருக்கலாம். 5, 10, 100, 200, 300. ஸோ அப்போனா எக்ஸ் பிலாங்ஸ் டு -4 பக்கத்தில் இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு சிம்பிள்லாம் எதுவுமே இல்லை, ரைட்டா? அப்போது ஓப்பன் இன்டர்வல் -4, ஓப்பன் இன்டர்வல் -4 போடணும். -4 விட பெருசாக என்ன வேணால் இருக்கலாம். 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 1 lakh இருக்கலாம், 10 lakhs இருக்கலாம், 1 million இருக்கலாம், crore இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ -4 to infinity முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? புரிஞ்சது? நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. இங்கே லெஸ்தனுக்கு பக்கத்தில் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டால் க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்திருக்கணும். இதுக்கு பேர் க்ளோஸ்ட் இன்டர்வல், இதுக்கு பேர் க்ளோஸ்டு. இந்த மாதிரி போட்டால் க்ளோஸ்ட் பாக்ஸ் மாதிரி, இப்படி போட்டால் ஓப்பன் அர்த்தம். ஓகேவா? எப்போவுமே இன்ஃபினிட்டி பக்கத்தில் ஓப்பன் தான் வரணும், இப்படி தான் வரணும். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே மட்டும் ஈக்குவல் டு சிம்பிள் இருந்திருந்தால் இப்படி போட்டிருக்கணும், இல்லாததுனால நம்ம இப்படியே போட்டுட்டோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதோட சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் சம் பண்ணலாம். பாய்.